ஹாரிகேன் அப்படிங்கிற இந்த பெரிய மனுஷன் சின்ன வயசுல இருந்தே அவர் வந்து தனிமையில தான் வளர்ந்துருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு பெருசா இந்த மாதிரி மக்கள் கூட பேசி பழக்கறதெல்லாம் விருப்பம் இல்லை. இப்போ ஒரே ஒரு பையன் மட்டும் இவரோட வீட்டுக்கு தினமும் வந்து அவருக்காக படிச்சு காமிப்பான். இப்போ இவர் வந்து இவருக்கு புதுசா ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறான். ஏன்னா இது மூலயமா நம்ம எல்லா விஷயங்களையுமே ரொம்பவே அட்வான்ஸா தெரிஞ்சுக்கலானோ, நம்ம இதுல ரொம்பவே ஈஸியா டச்லையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஃபோனை கிஃப்டா கொடுக்குறான். இப்படியே அவங்க ரெண்டு பேத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் இவன் எப்பயும் போல வழக்கமா வீட்டுக்கு வரும்போது பார்த்தா இவர் இறந்து கிடக்குறாரு. அதுவும் கையில அவரோட போனோட. இதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருது. அப்புறம் அவர் வந்து இவனை ரொம்ப மிஸ் பண்றதுனால இவன் அவருக்கு ஒரு மெசேஜை போட்டு விட்டுறான், நான் அவங்கள ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அவரோட போன்ல இருந்து இவனுக்கு ரிப்ளை வருது. ஐயோ என்னடா இது அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிக்கும் போது போனை யாராவது திருடி இருப்பாங்க, க்ளோன் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க. இவனும் போயிட்டு கலரையில செக் பண்றான், போன் அங்கேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இது, இந்த மனுஷன் கலருக்குள்ள இருந்து நம்மளுக்கு ரிப்ளை எதுவும் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறான். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. 2022ல ரிலீஸ் ஆன மிஸ்டர் ஹாரிகன்ஸ் ஃபோன் அப்படிங்கிற ஹாரர் மிஸ்ட்ரி ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கி தட்டி விட்டுருங்க. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஹார்லவ் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுனை தான் காமிக்கிறாங்க. இங்கே இந்த பெரிய மனுஷன் இவரோட ஒரு சின்ன பையன் கிரைக் அப்படிங்கிறவன், இவரோட மனைவி இப்போ ரீசெண்டாக தான் இறந்து போயிருப்பாங்க. அதனால அவர் அந்த சோகத்திலே தான் இருந்துட்டு இருப்பாரு. ஆனா இவரு தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு வழக்கமா எப்பயும் சண்டே சண்டே சர்ச்சுக்கு வந்துடுறாரு. இந்த சின்ன பையன் பேரு தான் கிரைக். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் இப்ப வந்து அங்க பைபிளை வாசிச்சுட்டு இருக்கிறான். இது வந்து எப்பயும் அவன் செய்யறதுதான். மாசுக்கு வந்த சில பேர்ல ஒருத்தர், இவரோட பேரு தான் ஹாரிகன். இவர் ஒரு பெரிய பணக்காரரு. ஆனா இவருக்கு மக்கள் கூட பழகுறது இதெல்லாம் பெருசா பிடிக்காது. இவர் வந்து கிரைக் வாசிக்கிறது இது எல்லாத்தையும் நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி கிரைக போயிட்டு மீட் பண்றாரு. உனக்கு வந்து நான் ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. என்னன்னா இவருக்கு வந்து கொஞ்சம் கண்ணு மங்கிக்கிட்டே வரதுனால இவருக்கு அவ்வளவா படிக்கலாம் வராதாமா. அதனால கிரைக வீட்டுக்கு கூப்பிட்டு நீ எனக்காக படிச்சு காமிக்கணும், அதுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. இவனுக்கு ஒரு பக்கம் ஒரு யோசனை, என்ன அப்படின்னு பார்த்தா டவுன்ல இத்தனை பசங்க இருந்தும் நம்மளே ஏன்டா இந்த ஆளு சூஸ் பண்ணாரு, ஒருவேளை நம்ம அவ்வளவு நல்லா படிக்கிறோமா, நமக்குள்ள அவ்வளவு திறமைகள் இருக்கா, இல்ல இவருக்கு நான் தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு புரியாம சரி ஓகே நமக்கு எப்படியோ காசு வருது அதனால இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வீட்டுக்கு வரான். இவரோட வீடு வந்து டவுன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஸோ இவனு வீட்டுக்கு வந்துட்டு அவருக்கு பிடிச்சது மாதிரி டெய்லி வந்து புக்ஸ் வந்து படிச்சு கொடுக்குறான். வாரத்துக்கு 3 நாள் கண்டிப்பா இங்க வந்து இது மாதிரி பண்ணுவான். இப்போ வீட்டுக்கு வந்தாலுமே இவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க, இவங்களோட பேரு எட் தான். இவங்க வந்து குடிக்கிறதுக்கு ஏதாவது இவனுக்கு கொடுப்பாங்க. இவனும் வழக்கம் போல எப்பயும் வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த டைம் போக போக வந்து கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு புக்கெல்லாம் கொடுக்குறாரு. அது அவனும் பழகிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா இதோட மீனிங்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, இந்த வீட்டை வந்து ஃபுல்லா சுத்தி பார்க்குறான். இங்க வந்து நிறைய ரொம்பவே அழகழகான ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. அதோட இவரோட ஃப்ளவர் கலெக்ஷன்ஸ் அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே இடத்துல இன்னொரு ரூம் இருக்கு, அது பூட்டி இருக்கு. சரி அதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கிரைக் போகும்போது அதை அவர் வந்து தடுத்துடுறாரு. இல்ல அது வந்து என்னோட ஃபுல்லா சீக்ரெட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்குது, அதனால அதை நீ ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனும் இந்த வீட்டில் நல்லாவே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சுட்டான். இந்த இடத்துல வந்துட்டு படிக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள், இந்த மாதிரி பனியெல்லாம் ஃபுல்லாக வந்து சொல்லிருக்கலாம், அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது, நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போதான் இவரும் இவனுக்காக வந்து நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டடான நியூஸ் இதெல்லாம் வந்து படித்து காமிக்கிறாரு. அதனால நம்ம கிரைகுக்கு இவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வருது. இவர் பாஸ்ட்ல எப்படி இருந்திருப்பாரு, என்ன பண்ணிருப்பாரு அப்படிங்கறத பத்தி அவனுக்கு ஒரு ஆர்வம். அதனால என்ன பண்றான்னா அவர் போனதுக்கு அப்புறமா இவரை பத்தி கூகுள் பண்ணி பாக்குறான். அப்பதான் தெரிய வருது இவர் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இறக்கமே இல்லாத ஒரு மனுஷன். வந்து மனுஷங்க கூட பழகுறது பிடிக்கல, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இவர் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பண்ணி வச்சிருந்திருக்காரு. ஸோ எல்லாரையும் இவரை வந்து வெறுத்து தான் வச்சிருக்காரு. அதுவும் இவர் வந்து தனிமையில தான் இருந்திருக்காரு. இவருக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தைங்கன்னு எதுவுமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்கல்ல, ஆனாலும் அந்த ரிலேட்டிவ்ஸும் இவர் கூட கான்டாக்ட்ல கிடையாது. இது மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்ததுமே அவன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறான். ஆக்சுவலாக இவனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு கில்ட்லேயே அவன் இருந்திருப்பான். ஆனால் நம்மளை கம்பேர் பண்ணும்போது இவர் சின்ன வயசுல இருந்தே யாரும் இல்லாமல் இப்படி தான் இருந்திருக்கிறாரு. அதனால இவர் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹாரிகன் கூட ரொம்பவே அவன் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறான். ஹாரிகனுக்கும் இப்போ இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நம்ம கிரைக் மட்டும்தான். அதனால இவனுக்காக நிறைய கிஃப்ட்ஸ் கார்டு வந்து அவர் அனுப்புறாரு. இவனோட வேலண்டைன்ஸ்க்கு, அதுக்கப்புறம் தேங்க்ஸ் கிவிங்க்கு, கிறிஸ்மஸ்க்கு, இவனோட பர்த்டே, அப்படி இப்படின்னு எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி இவனுக்காக ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி அனுப்புறாரு. ஆனால் அந்த பயபுல இது வரைக்கும் எந்த லாட்ரி டிக்கெட்டையுமே வின் பண்ணலை. நாட்கள் போகுது. கிட்டத்தட்ட 5 வருஷங்கள் ஆயிடுச்சு. நம்ம சின்ன வயசு கிரேக் இப்போ நல்லாவே வளர்ந்துட்டான். அவன் என்னதான் வளர்ந்தாலும் இங்க வரதை மட்டும் நிறுத்தவே இல்லை. ஒரு நாள் அவனுக்கு உடம்பு சரியில்லை, அன்னைக்கு மட்டும் தான் வரல. ஆனா இதுக்கப்புறமா இவனால வந்து கண்டினியூவா வர முடியுமான்னு தெரியாது. ஏன்னா இது ஒரு சின்ன ஊர் அப்படிங்கிறதுனால இங்க ஹை ஸ்கூல் படிக்கிறதுக்கான வசதி எல்லாம் கிடையாது. இவன் பக்கத்து ஊருக்கு தான் போயாகணும். அதனால இவன் கண்டிப்பா வீக்கெண்ட்ல வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஸ்கூலுக்கு போறான்.
அப்படி போறப்போ அங்க இருக்கிற எல்லாம் சரி கொஞ்சம் நல்லா பழகுவாங்க அப்படின்னு அவன் பார்க்குறான். ஆனா யாரும் எதுவும் பேசுற மாதிரி தெரியல. இங்கிருந்து வந்து ஒரு சின்ன ஊர் தானே. ஸோ இங்கிருந்து இவன் வந்து ஒரு பெரிய ஸ்கூலுக்கு போறான். அங்க போய் பார்த்தா எல்லாருமே பயங்கரமா இருக்கிறாங்க. இருக்கிற எல்லாருமே ஒரு கேங்கோடயே தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அது கூடவே எல்லார்கிட்டயும் மேக்ஸிமமா ஃபோன் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படியாவது இவனுங்க கூட நம்ம ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆகியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம கிரேகோ வந்து நினைக்கிறான். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப திமிர் பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. இந்த இடத்துல கென்னி அப்படிங்கிற ஒருத்தவனை இவன் மீட் பண்றான். அவன் வந்துட்டு இவனை வம்பு பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பாரு, ஒழுங்கா இன்னில இருந்து நீ என்னோட ஷூவை பாலிஷ் பண்ற, புரியுதா அப்படின்ற மாதிரி நம்ம கிரேக் கிட்ட சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் என்னால முடியாது படா அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். என்னடா நான் சொல்றதுவே எதிர்த்து நீ பேசுறியா அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு சின்ன தகராறு ஆகிக்கிட்டு இருக்க. இந்த நேரத்துல இவங்களோட டீச்சர் மிஸ் ஹார்ட் அப்படிங்கிறவங்க உள்ள வராங்க. என்ன இங்க சண்டை, என்ன இங்க சண்டை அப்படின்ட்டு உள்ள வராங்க. அப்ப நம்ம கிரைக் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மிஸ் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடுறான். ஏன்னா இவன் ஒன்னும் தப்பு பண்ணலையே. அதனால அவன் சமாளிக்க டீச்சரும் சரின்ட்டு போயிடுறாங்க. உனக்கு என்ன அவ்வளோ திமிரா, நீ இதுக்காக அனுபவிப்படா அப்படின்னு சொல்லிட்டு கென்னியும் இவனுக்கு சாபம் விட்டுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டேவே என்னடா ஸ்கூல் இவ்வளோ மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கவலையோட வர, அவங்க அப்பாவும் என்னப்பா இன்னைக்கு ஸ்கூல்லாம் எப்படி போணுச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, சரி ஓகே தான்ப்பா, சரி எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வேணுமே அப்படின்னு கேட்க, என்னது மொபைல் ஃபோனா, அதெல்லாம் இப்போ நம்மளால வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவன் வழக்கம் போல ஹாரிகனோட வீட்டுக்கு அவரை பார்க்கறதுக்காக போறான். அங்கே போயிட்டு நீங்க சின்ன வயசா இருக்கும்போது கண்டிப்பா உங்களை ஏதாவது வம்பு பண்றதெல்லாம் இருந்திருக்கும்ல, நீங்க அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்கன்னு கேட்குறான். அப்ப இவரும் இருந்துட்டு இது எல்லாமே நடந்திருக்குதான், ஆனா அதை எல்லாத்தையும் நான் ரொம்பவே ஹார்ஷா ரொம்பவே தைரியத்தோட திமிரோட அவனுங்களை ஃபேஸ் பண்ணேன், இல்லைன்னா நம்மளை இவனுங்க முட்டாளாக்கிடுவானுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவனும் வந்து வீட்டுக்கு போயிடுறான். இப்போ ஒரு வழியா அடுத்த கிறிஸ்மஸே வந்துருச்சு. நம்ம கிரேகுக்கு 2 செம்மையான கிஃப்ட் வந்து கிடைக்குது. என்னன்னா, ஒன்று அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு மொபைல் ஃபோன். இவன் தானே கிஃப்டா கேட்டிருப்பான், அதனால அவரு சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அதான் என்ன கிஃப்ட்னு பார்த்தா, எப்பயுமே ஹாரிகன் கிட்ட இருந்து இவனுக்கு லாட்டரி டிக்கெட் வருமே, அப்ப அது எப்பயுமே விழுகாது. இந்த டைம் அதுல பிரைஸ் அமௌண்ட் விழுந்திருக்கு, அதுவும் 2,50,000க்கு மேல. இதை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே ஹாரிகன் கிட்ட கால் பண்ணி எனக்கு கிஃப்ட் அனுப்புனதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்றான். இவன் இருந்துட்டு இதனால என்ன, இதுன்னு ஒரு சின்ன விஷயம் தானே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்புறது தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்றான்னா, இவன் வந்து எப்பயும் போல ஸ்கூல் போறான். அங்க போயிட்டு இவனுக்கிட்டே இப்போ ஃபோன் இருக்கிறதுனால அங்க இருக்கிற பசங்களோடலாம் சகஜமா பழக ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கூட வேற இவனுக்கு கொஞ்சம் க்ரஷ் ஆகுது. இவனும் கொஞ்சம் சகஜமா மற்ற பசங்க கூட பழக ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் இவன் வழக்கம் போல நம்ம ஹாரிகன் கிட்டக்கு வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவரே கேட்கிறாரு, உனக்கு தான் இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கிடைச்சிட்டாங்களே, அதுக்கப்புறம் ஏன் திருப்பி திருப்பி இங்கே வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பா அவன் என்ன சொல்றான்னா, நான் ஒன்னும் இதை கடமைக்காகலாம் பண்ணல, எனக்கு வந்து ரொம்பவே இந்த இடம் பிடிக்கும், உங்க கூட வந்து இது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது மாதிரி படிச்சு காமிக்கிறதெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அதனாலதான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹாரிகனுக்கு ரொம்பவே எமோஷனலா டச் ஆகிறது. பயமில்ல, இதை கேட்டதுமே மனசு அழுகவே ஆரம்பிச்சிட்டானா பாத்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹாரிகனுக்கு இவன் வந்து ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். பத்தி அவங்க அப்பா கிட்டேயும் அவன் வந்து டிஸ்கஸ் பண்றான். ஏன்னா அவர் வந்து எனக்கு ப்ரைஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காரு, அதை வச்சு என்னோட காலேஜ் ஃபீஸை நான் மேனேஜ் பண்ணிக்கலாம், இது கூட அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை வந்து வாங்கிட்டு வரான். ஆனா இவருக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து எங்க அடிக்ட் ஆயிருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இந்த ஹாரிகனுக்கு. அதனாலதான் வீட்டுல ஒரு டிவி ரேடியோன்னு எதுவுமே இல்லாம இருக்கிறாரு. இப்ப கூட இந்த போனை அவரு பெருசா ஏத்துக்கல, எனக்கு இதெல்லாம் வேணாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம கிரைக் என்ன பண்றான்னா அதுல வந்து நியூஸ் எல்லாம் போட்டு காமிக்கிறான். இதை பாருங்க, இப்ப வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கு, என்ன நிலவரம் அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க நியூஸ் பேப்பர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணுன்றதெல்லாம் இல்ல, இதுல அப்டேட் வந்து ரொம்பவே நல்லா வரும், இதுலயே நீங்க பாத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, நியூஸ் பேப்பர் நீங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும், இதுல அப்படிலாம் கிடையாது, இன்னைக்கே உங்களுக்கு இதுக்கான தேவை இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கும்னு சொல்ல, இதை பார்த்ததுமே இந்த மனுஷனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிறது. அதனால இந்த போனை எப்படி இன்னும் கத்துக்கிறது, எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரைக்கு கிட்ட கேட்டு கத்துக்கிறாரு. நம்ம ஹாரிகனுக்கு இந்த ஃபோன் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிருச்சு. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பண்ணணும், ஃபோனை எப்படி பண்ணுறது, வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் எப்படி அனுப்புறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிறாரு. இவருக்கு நிக் நேமா பைரட் கிங் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறான். ஏன்னா நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி ஆட்ஸ்லலாம் உங்களுக்கு அந்த பெட்ட பேரை தான் வச்சுருக்காங்க, அதனால அதையே வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேவரட் சாங் எதுன்னு அந்த சாங்கையே இவருக்கு ரிங் டோனாகவும் வச்சு செட் பண்ணி கொடுக்குறான். இப்படியே வாரங்கள் ஆகுது. இவங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆகுறாங்க. நம்ம ஹாரிகன் வர வர ஃபோன்லேயே ரொம்ப மூழ்க ஆரம்பிச்சிடுறாரு. இவன் படிக்கிறது கூட கேட்கல, இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவன் படிக்கிறது கேட்காம இருக்க முடியாது. ஸோ அதனால இவரும் வந்து போனை வச்சுட்டு இவனோட படிக்கிறத வந்து என்ன ஏது அப்படிங்கிறத கேட்டு பழக ஆரம்பிக்கிறாரு. இப்போ இவருக்கு வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லை, ஆக்சிஜன் டேங்க் இல்லாம இவரால் வந்து சர்வே பண்ண முடியாது. நீங்க ஏன் இந்த சின்ன ஊர்ல இப்படியே இருந்துட்டு தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், பெரிய பெரிய இடங்களுக்குலாம் போனோம், பெரிய ஊருக்குலாம் போனோம் அப்படின்னா அங்க அட்வான்ஸ்டா நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, அதை வச்சு நீங்க நல்லா இருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா, அங்கெல்லாம் போனா ஏதாவது கேள்வி கேட்பாங்க, நீ எப்படி இருக்க, இதை ஏன் பண்ற, அதை பண்ணு இதை பண்ணுன்னு ரூல்ஸ் போடுவாங்க, நமக்கு அது செட் ஆகாது அப்படின்றான்.
ஐயோ! என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிப்புட்டீங்க. எனக்கெல்லாம் பெரிய பெரிய ஊருக்கு போகணும்னு ஆசை. எனக்கு ஸ்க்ரீன் ரைட்டர் ஆகணும் அப்படின்னு நம்ம கிரைக் சொல்ல, இத கேட்டுட்டு இவரு கோவப்படுறாரு. என்னது ஸ்க்ரீன் ரைட்டரா? நீ வேற. இதுலலாம் இந்த தொழில்லாம் நீ பண்ண முடியாது. அதுலலாம் உனக்கு நெறைய போட்டி இருக்கும். எதிராளிக இருப்பாங்க. அதனால உன்னால அதெல்லாம் சமாளிக்க முடியாது. இவனுங்க நம்மள அப்படியே தோக்கடிச்சு படுக்க வச்சுருவானுங்க அப்படின்னு வந்து இவரு சொல்றாரு. அதுக்கு நம்ம கிரைக் இருந்துட்டு, எதுவா இருந்தா என்ன? அது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி வந்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் நம்ம எதிர்த்து செயல்படணும். இப்படியே இருந்தோம்னா இந்த உலகம் நம்மள இப்படியே தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவன் ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்றான். இவர் வந்து எவ்வளவுதான் வீக்கா இருந்தாலும் அவர்கிட்ட பணமும் பவரும் இருக்கிறதுனாலயே அவர் இவ்வளவு நாள் மெயின்டைன் பண்றாருன்னு. அது மட்டும் இல்ல, அவரோட டிராயரை பார்த்திருப்பான். அதுல பார்த்தா ஏகப்பட்ட லாட்டரி டிக்கெட்ஸ் வந்து இருக்கும். அப்படின்னா இது எதையுமே அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பல. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படிங்கிறதையும் அவன் இப்பதான் உணர்றான். இதுக்கப்புறம் என்ன, வழக்கம் போல அவன் ஒரு நாள் வந்துட்டு நம்ம ஹாரிகனோட வீட்டுக்கு போறான். அன்னைக்குன்னு பார்த்து எட்னா அவங்க வேற லீவு. இவர் வந்து கதவையே திறக்கல. மனுஷன் ஒரு போனை வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுத்தா போன்லயே உட்காந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள போய் பாக்குறான். சரி, போன்னால தான் எந்திரிச்சிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா இவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா அவர் சேர்ல உட்கார்ந்தபடி அப்படியே வந்து இறந்துருக்கிறாரு. இதை பார்த்ததுமே அவனுக்கு மனசு உடைஞ்சு போயிருது. ஐயோ ஹரிகன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அது மட்டும் இல்ல, கையில அவரோட போனை வந்து வச்சிருக்கிறாரு. அதுவும் நம்ம கிரைக்கு தான் கால் பண்றதுக்காக ரெடியா வச்சிருந்திருக்காரு. ஃபோன் வேற அவரோட கையிலேயே அப்படியே மாட்டிட்டு இருந்ததுனால எப்படியோ அந்த ஃபோன் அவன் எடுத்துடுறான். இதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறான். இப்போ அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா இது மாதிரி நடந்துருச்சு கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான். எனக்கு வந்து புக்கு படித்து காமிக்கிறது ரொம்பவே பிடிக்கும்ல, அதுலேயும் அவரோட ஃபேவரட் ஒரு குவாட் இருக்கும். அதை தான் அவன் வந்து இப்போ படித்து காமிக்கிறான். இதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸு, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னு எல்லாருமே அந்தந்த வேலைகளை பார்க்கறதுக்கு வந்துடுறாங்க. இவனும் வீட்டுக்கு வந்துடுறான். இவன் ரொம்பவே மனசு உடைஞ்சிருக்கிறான். ஏன்னா திட்டத்தட்ட சின்ன வயசுல இருந்தே அவரை இவனுக்கு தெரியும். 2 பேரும் ஒன்று மண்ணா தான் வளர்ந்தாங்க. இவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பார்க்குறான் ஹாரிகனோட ஃபோன் வந்து இவன் கிட்ட இருக்கிறதே. எப்படி இது வந்தது அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன் ஹாரிகன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜை போட்டு விடுறான். இதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட டேர்னிங் பாயிண்டே வரப்போகுது. இப்போ இந்த எல்லா சடங்கையும் முடிச்சதுக்கு அப்புறமா அவரோட ஃபியூனரலுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவ்வளோ பேர் வரல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. வழக்கம் போல கிரைக் தான் வந்து அந்த இதெல்லாம் வாசிக்கிறான். அதெல்லாம் வாசிச்சதுக்கு அப்புறமா கடைசியா அவரோட ஃபோனை அவரோட பாக்கெட்லேயே வந்து அவன் வைக்கிறான். அப்புறமா இவரை வந்து கல்லறையில கொண்டு போயிட்டு புதைக்கணும். அதுக்காக இவங்க வந்து கல்லறைக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம கிரைகோட அம்மா இதுக்கு முன்னாடி இறந்துருப்பாங்கல்ல, அந்த கல்லறைக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் இவரையும் வந்து புதைக்கிறாங்க. அதை பார்க்கும்போது தான் இவன் தெரிஞ்சுக்கிறான் தன்னோட அப்பா வார வாரம் வந்து அம்மாவை இங்க வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்னமும் அவர் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு. ஆனா இவன் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டான். அவன் ஃபீல் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு லாயர் மாதிரி ஒருத்தர் வராரு. அவர் வந்துட்டு நம்ம கிரைக்கு கிட்ட ஒரு லெட்டரை வந்து கொடுக்குறாரு. ஆக்சுவலா இது வந்து அந்த உயில் அந்த பத்திரம் மாதிரி, இது வந்து உங்களுக்காக நம்ம ஹாரிகன் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுக்குறாரு. என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இவனோட என்ன ஆக போறான் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஸ்கிரீன் ரைட்டர்னா. அது அவருக்கு பிடிச்சிருந்திருக்காது. இருந்தாலும் கூட நீ வந்து இதுல நல்லபடியா வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6.5 கோடிக்கு மேலே இவனுக்கு பணத்தை கொடுத்துருக்காரு. இதை வச்சு உன்னோட காலேஜ் ஃபீஸ், அதுக்கப்புறம் நீ என்ன கிராஜுவேட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நல்லபடியா நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருக்கிறாரு. அது கூட இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இவன் வந்து நான் உங்களை மத்தியானத்துல இருந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு மெசேஜ் அதுலயும் இருந்திருக்கும். என்னடா இது இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஷாக்கிங்கா பாக்குறான். சரி, இது ஒரு கோஇன்சிடென்ஸா இருந்திருக்கும். அவர் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி மேபி மெசேஜ் போட்டிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணிருப்பாரு, முடியாம போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி இருந்தாலும் அவனுக்கு ஒரு டவுட் இருக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கிறான். அன்னைக்கு நைட்டு பார்த்தா பயங்கரமான மழை, இது எல்லாம் இடிச்சிட்டு இருக்குது. ஹாரிகனை வேற மறக்க முடியல. அதனால கடைசியா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான். என்னன்னு பார்த்தா, நீங்க வந்து எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுல நான் ரொம்பவே வந்து குடுப்பனை பண்ணியிருக்கணும். இது மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சது கிடையாது. நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். அதோட எனக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டெக்ஸ்ட் பண்றான். இப்போ அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இது, அதுவும் ஹாரிகன் ஃபோன்ல இருந்து ஒன்றும் புரியாம இவன் என்ன பண்றான்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அது ஏதோ ஒரு கோட் வேர்ட் மாதிரி இருக்குது. ஐயோ, ஒருவேளை இந்த மனுஷன் உயிரோட தான் இருக்கிறாரா, நம்ம தான் தெரியாதனமா புதைச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி இவன் டவுட்ல போயிட்டு அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றான். அப்பா, இது மாதிரி ஹாரிகனோட ஃபோன்ல இருந்து எனக்கு மெசேஜ் வந்தது, இது மாதிரி என்ன ஆச்சோ அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை பாருப்பா, அதெல்லாம் உண்மை கிடையாது. அவரோட ஃபோனை வந்து யாராவது மேபி க்ளோன் பண்ணியிருக்கலாம். அதனால உன்னை இதை வச்சு ஏதாவது மிரட்டுறதுக்கு பார்க்கலாம். ஸோ நீ சேஃபா இரு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆட்டோப்சி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவரை நம்ம புதைச்சிருக்கோம். அதனால இதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இவனுக்கு வந்து இதை நம்புற மாதிரி இல்லை. இன்னமும் அந்த சந்தேகம் இருக்குது. அதனால இவன் என்ன பண்றான்னா வேக வேகமா இங்க இருந்து கிளம்பி போயிட்டு எதுக்கும் நம்ம கல்லறையில அந்த ஃபோன் இருக்கான்னு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி கல்லறைக்கு போறான். போயிட்டு இவன் வந்து ஹாரிகனோட ஃபோனுக்கு வந்து கால் பண்றான். அப்படி கால் பண்ணிட்டு கல்லறைக்குள்ள செக் பண்ணும்போது பார்த்தா அந்த ஃபோன் வந்து அங்கேயே தான் இருக்கு. ஏன்னா ரிங் அடிக்கிற சத்தம் கேட்குது.
இந்த பைபிளுக்கு இன்னும் சந்தேகம் தான் கூட வருது. இப்ப வீட்டுக்கு போறான், ஹாரிகனோட வீட்டுக்கு. அங்க அந்த எட்னா இன்னும் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இங்க வேலை பார்த்த அந்த கார்டனிங்லாம் மெயின்டைன் பண்ணியிருப்பார்ல, அவருக்கும் வந்து நம்ம ஹாரிகன் இது மாதிரி பணத்தெல்லாம் வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஷேர் பண்றாங்க. அந்த மனுஷன் ரொம்பவே நல்லவருன்னு சொல்றாங்க. ஆனா அவர் நல்லவரா இருந்தது அது வரைக்குமே இருக்கட்டும். ஏன்னா அவரோட இன்னொரு முகம் அது உனக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து இந்த கார்டனிங்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஆள் வேலை பார்த்துருந்துருப்பாரு போல. அந்த ஆள் இவர்கிட்ட இருந்து எதையோ ஒரு பொருளை திருட, இதனால அவரு ரொம்பவே வருத்தப்படுற அளவுக்கு அவர் ஒரு காரியத்தை செஞ்சாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு, உனக்கு வந்து ஹாரிகனோட பொருள் ஏதாவது வேணும் அப்படின்னா அவரோட ஞாபகார்த்தமா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எட்னா வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவனும் உள்ள வந்து பார்த்துட்டு அவரோட ஃபேவரட்டான ஒரு பூ அதை மட்டும் அவன் எடுத்துக்கிறான். இப்போ இந்த வீட்டையும் வேற வந்து விற்க போறாங்க. அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே நம்ம எட்னா தான் வந்து பாத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் இங்க இன்சார்ஜ் மாதிரி இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா சரி ஓகே இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொட்டீன் லைஃபுக்கு திரும்பி போகிறான். அவனோட ஹை ஸ்கூல்ல போயிட்டு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்து அவனுக்கு ஸ்கூல் இது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. அவங்களோட டீச்சரான மிஸ் ஹார்ட் அவங்களும் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இவனுக்கு வந்து நடந்துக்கிறாங்க. இவனுக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் சால்வ் பண்றது இவனுக்குன்னு இல்லை, பொதுவாகவே அவங்க ரொம்பவே நல்லவங்க. இதுக்கு இடையில இந்த கென்னி இவனோட ப்ராப்ளம்ஸும் எப்படியோ நம்ம அவன் கிட்ட வந்து கிரைக்கு கிட்ட பண்றது கிடையாது. ஆனா இவன் இல்லீகலா ஸ்கூலுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இது வந்து நம்ம கிரைக்கு தெரியும். இருந்தாலும் அவன் அதை பத்தி எதுவும் வந்து பேசிக்கிட்டது கிடையாது. அவன் அமைதியா தான் இருப்பான். ஆனா அவன் பார்த்ததை இவன் ஒரு நாள் பார்த்துறான். இப்போ ஒரு நாள் நைட்டு இது மாதிரி ஒரு பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம கிரைக்கு அவனுக்கு வந்து ஒரு பொண்ணு மேல க்ரஷ் இருக்கும்ல, அந்த பொண்ணு கூட ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்க. இதை கெடுக்கிற மாதிரி இந்த கெனி வந்து உள்ள வந்துடுறான். கெனி உள்ள வந்துட்டு இவனை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்டா டேய், நான் வந்து இது மாதிரி இல்லீகலா பண்றது உனக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அப்புறம் எப்படி இது வந்து ஸ்கூலுக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். உண்மையிலே பார்த்தா இவன் அதை செஞ்சிருக்க மாட்டான். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டே இந்த டீச்சர் ஹார்ட் இருக்காங்கல்ல, அவங்க இருந்துட்டு நான் போயிட்டு அவனை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏன்னா இது எல்லாத்துக்கும் வந்தா காரணம் அப்படின்னு கேட்கும்போது இல்ல வேணாம், ஏன்னா இதனால என்னோட கரியரே வந்து வீணா போயிடும், நான் வந்து நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து டிகிரியை முடிக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தன்னோட அப்பா கிட்ட எதையாவது ஷேர் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா எதுவுமே அவன் சொல்ற மாதிரி இல்ல. சரிப்பா, உனக்கு வந்து இப்போதைக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் வேணும், நீ என்கிட்ட சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, உனக்கு தெரிஞ்சவங்களையோ இல்லை யார்ட்டையாவது பழகினவங்க கிட்டயோ உன்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவனுக்கு இருந்தது ஒரே ஒரு ஆள், அது நம்ம ஹாரிகன் மட்டும்தான். அதனால ஒரு வாய்ஸ் மெசேஜை போடுறான். பண்ணாத தப்புக்கு நான் தான் பண்ணேன்னு நினச்சிக்கிட்டு இந்த கென்னி பையன் இப்படிலாம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை போட்டு ஃபீல் பண்ணேன். அடுத்த நாள் இவங்க ஸ்கூலுக்கு வர வழியில் பார்த்தா பயங்கரமான ஏதோ ஒரு நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த கென்னி பையன் அவன் வந்து இறந்து போயிட்டான். இதை பார்த்ததுமே நம்ம கிரைக்கு ஒன்றும் புரியல, ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறான். ஏன்னா என்னதான் அவன் கெட்டவனா இருந்தாலும் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அவனுக்கும் பயங்கரமாக வந்து ஃபீல் ஆகுது. என்னதான் இருந்தாலும் அவனும் ஒரு மனுஷன் தான், அவனையும் 4 பேர் வந்து இது மாதிரி அன்பு வச்சிருந்திருப்பாங்கல்ல, எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் அவன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கான். கிளாஸை கூட அவன் ஒழுங்காக கவனிக்கவே இல்லை, அட்டென்ட் பண்ணவும் இல்லை. அப்போ அந்த ஹார்ட் அவங்க தான் இருந்துட்டு கிளாஸ் முடிஞ்ச எல்லாரும் போனதுக்கு அப்புறமா இவனை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இதை பாரு, இதில் உன்னோட தப்பு என்ன இருக்கு, இது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட், இப்படி நடக்கணுன்றதுக்கு நடந்திருக்கு, அதனால நீ போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அதை புரியுதா அப்படின்னு கேட்க, இவன் வந்துட்டு உங்களுக்கு பேய் மேலெல்லாம் எதுவும் நம்பிக்கை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இந்த ஹார்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா கண்டிப்பா நம்பிக்கை இருக்குதான், அதுவும் அந்த அவுஜா போட்ஸ் அதெல்லாம் ரொம்பவே வந்து உண்மையானது தான். அது மட்டும் இல்ல, என்னோட பாட்டி சொல்லியிருக்காங்க, இந்த பேய்ங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க ஒன்றும் போய் புனிதமானவங்களோ கிடையாது, அதனால நம்ம தான் வந்து சேஃபா இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு டவுட் இருக்கு, இந்த வேலையெல்லாம் பண்றது ஒருவேளை ஹாரிகன் தானோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதை பத்தி விசாரிக்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி ஒரு கார்டனர் வந்து இந்த இடத்துல வேலை பார்த்திருப்பார்ல, அவரை பத்தி பாக்குறதுக்காக இவன் போறான். அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது அவன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் எப்படின்னா அவனோட கராஜில் இருக்கக்கூடிய ட்ரக்லேயே வந்து இறந்திருக்கான். இதுல பெரிய ஹைலைட் என்னன்னா, இவர் வந்து ஹாரிகன் இவனை வேலையை விட்டு தூக்கிட்டாரு, அவனுக்கு வேற வேலை கிடைச்சிருக்கு, அங்க போறதுக்குள்ள இது எப்படி நடந்துச்சுன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு இவனும் போயிட்டு அந்த கராஜில் அந்த ட்ரக்கை வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். பார்த்தா அங்கேயே ஃபுல்லாக வந்து அந்த லாட்ரி டிக்கெட்ஸ் இதுதான் இருக்குது. பார்த்ததும் அவனுக்கு ஒரே சந்தேகமா இருக்குது. அந்த கராஜ் டோரை க்ளோஸ் பண்ணி விடும்போது தான் அவன் பார்க்குறான், அங்கே வந்து ஹாரிகனை அவமானப்படுத்துறது மாதிரி எழுத வந்திருக்கிறாங்க. ஆனால் அது ஃபுல்லாக வந்து இன்னும் எழுதலை. இவன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இவனோட ஃபோன் எடுத்துட்டு ஹாரிகனோட ஃபோனுக்கு தான் கால் பண்ணுறான். உங்களோட இந்த செயலுக்கும் நம்ம கென்னியோட சாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, நீங்கள் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். அப்படி கேட்டதுக்கு அப்புறமா உடனே திருப்பி ஃபோனை வந்து கட் பண்ணிடுறான். ஏன்னா அவனுக்கு ஏதோ ஒரு பயமா இருக்குது, அதனால ஃபோனை கட் பண்ணிடுறான். கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ஹாரிகனோட ஃபோன்ல இருந்து இவனுக்கு கால் வந்துகிட்டு இருக்கு. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்பவே பதறி போயிடுறான். திடீர்னு அடுத்து ஏதோ ஒரு மெசேஜ் எல்லாம் வேற வருது. இதை பார்த்துட்டு பயந்து போய் பைபிளை உடனே சர்ச்சுக்கு ஓடி போயிட்டு
அங்க இருக்கிற பிரீஸ்ட் கிட்ட இதை பத்தி சொல்றான். இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன பண்ணி இந்த காலத்துல பேயாது இதுன்னு சொல்லிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. அவரோட ஃபோனை வந்து யாராவது க்ளோன் பண்ணி இருந்திருக்கலாம். இதனால அவங்க வந்து உனக்கு இது மாதிரி பிராங்க் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அதனால இதெல்லாம் வந்து நிச்சயமா உண்மை கிடையாது. ஏன்னா கென்னியோட டெத்து அதுல வந்து ரொம்பவே தெளிவா இருக்கு, அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னு பார்த்தா அவன் அன்னைக்கு நைட்டு நல்லா குடிச்சிருந்திருக்கான். குடிச்சிட்டு அவனோட வீட்டுக்கு போற வழியில அவன் வந்து கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து ஒரு ஆக்சிடென்ட்டா வந்து இறந்துருக்கிறான். தான் வந்து உண்மையிலேயே நடந்தது. அதனால இதுக்கும் அவருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும், அதுவும் பேய் அது பிசாசு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லிடுறாரு. ஆனா இவருக்கே தெரியாத ஒரு விஷயம், அவன் இறந்து கிடந்தால அவங்களுக்கு பக்கத்துல அந்த ஷூ பாலிஷ் வந்து கிடந்ததாகவும் அதுக்கு அவனோட ஃபேஸ்ல ஃபுல்லா அதுதான் இருந்ததாகவும் இந்த விஷயம் ஆட்டோப்சில இருக்கிறது இவருக்கு வந்து தெரியாது. இந்த ஃபோன் கூட ரொம்பவே வந்து நெருங்கி இருக்கிறதுனால இப்படிலாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நீ வேணா பெருசாம ஃபோனை மாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியா கொடுக்க, இவனும் வந்து அதுவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபோன் வந்து வாங்குறான். வாங்கினதுக்கு அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் வரணும், பட் மெசேஜஸ்லாம் எதுவும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, அதெல்லாம் நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இதில் இருக்கிற மெசேஜஸ்லாம் இதில் இந்த சாஃப்ட்வேர்லேயே இருக்கிற மாதிரி நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். உங்களோட புது மொபைலுக்கு வெறும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வரும், வேற எதுவுமே வந்து உங்களுக்கு ஷேர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குறான். இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறமா இந்த புது ஃபோன் எடுத்து அவனோட ஹாரிகனோட நம்பருக்கு வந்து கால் போட்டு பார்க்குறான். நல்ல வேலையா கால் எதுவுமே போகல. அப்பா, ஒரு வழியா இது எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு இந்த பழைய ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டஸ்ட்பின்ல ஃபர்ஸ்ட் போட்டுடுறான். அதுக்கப்புறமா தான் அவனுக்கு வந்து ஞாபகம் வருது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இது ஹாரிகன் கூட இது ரொம்பவே கனெக்டடா இருக்குல்ல, அதனால அவனோட மெமரி பாக்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ள இந்த போனை போட்டு அவனோட அந்த க்ளோசெட் அதுல வச்சு அதை வந்து மூடி வச்சிடறான். இதுக்கப்புறம் என்ன, இவன் வந்து நல்லா படிச்சு அவனோட கிராஜுவேட்டை வந்து பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் வந்து நல்லா பண்ணதுனால இவனுக்கு பாஸ்டன் யூனிவர்சிட்டியில இப்ப வந்து கிடைச்சிருக்கு படிக்கிறதுக்காக. இதனால ரொம்பவே சந்தோஷமா இவனை அனுப்பி வைக்கிறாங்க. கிரேகோ ரொம்பவே சந்தோஷத்தோட இங்க இருந்து கிளம்புறான். அப்பாவுக்கு கடைசியா ஒரு ஹக் எடுத்துட்டு கார்ல கிளம்பும் போது பார்த்தா அந்த கண்ணாடியில அவங்க அம்மாவும் ரொம்பவே சந்தோஷமா அவங்கள அனுப்பி வைக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. இங்க வந்ததுக்கு அப்புறமா அவனோட லைஃப் நார்மலா அதுவும் ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அங்க இருக்கிற எல்லா விஷயங்களும் அவனுக்கு வந்து ஒத்து போகுது, எல்லாமே பிடிச்ச மாதிரி இருக்கு. ஆனா எப்பயும் ஒருத்தரோட லைஃப் இதே மாதிரி ஸ்மூத்தா போயிடாதுல, ஏதாவது ஒண்ணு குறுக்க வருமே. அதே போல இப்போ ஒரு விஷயம் அவனுக்கு வந்து நடக்குது. அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு கால், அதுவும் என்னன்னா இவனுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான, இவனுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணாங்களே ஒரு டீச்சர் ஹார்ட், அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க அப்படின்னு. அதுவும் எப்படின்னா டீன் அப்படிங்கிற ஒரு குடிகாரனால, அவன் வந்து குடிச்சுக்கிட்டே இது மாதிரி ஓட்டுனதுனால தான் இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால இவனுக்கு ஜெயிலையும் வந்து போடுறாங்க. ஆக்சுவலா இவன் மேலே இதுக்கு முன்னாடி நிறைய கேஸ் இதே மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா இவன் கிட்ட லைசன்ஸே கிடையாது, குடிச்சிட்டு எப்ப பார்த்தாலும் வண்டி ஓட்டி இது மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கிறான். அவங்களோட ஃபியூனரலுக்கு இவன் வந்து அட்டன் பண்ணிட்டு வரான். வந்து குடிக்கு வந்து ரொம்பவே அடிமையா இருக்கிறதுனால இப்ப இவனை வந்து திருத்துறதுக்காக ஒரு சென்டருக்கு, ரிஹாப் சென்டருக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதவே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இவன் நான் ஜெயிலுக்குலாம் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அது மட்டும் இல்ல, இங்க இருந்து நான் கரெக்டா முறையான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறேன், இதனால நான் எதுவும் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப நக்கலா சொல்ல, இதனால இவனுக்கு ஒரு டவுட் வருது. அது மட்டும் இல்ல, இவனை இப்படியே விட்டாலும் நம்ப முடியாது, இன்னும் எத்தனை பேரை கொல்ல போறானோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுமே வேக வேகமா அவனோட பழைய பாக்ஸஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வந்து எடுக்கிறான். அப்படி எடுக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு பூ கிடைக்குது. இந்த பூ ஆக்சுவலா இவனோட அம்மா வந்து போட்டிருந்தது. இவன் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா வந்து இந்த பூ இவனுக்கு போட்டு விட்டு இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறமா தான் அவங்க அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க. இதனால அதை நினைச்சு அவன் ரொம்பவே ஃபீல் பண்றான். இதுக்கப்புறம் இதை விட்டுட்டு வேக வேகமா அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு மொபைலை வந்து வச்சானே, அதுவும் ஹாரிகனுக்கு கால் பண்றது, அந்த போனை தான் இப்ப அவன் எடுக்கிறான். ஃபோனை எடுத்ததுமே அவருக்கு உடனே ஒரு காலை போட்டு, இந்த மாதிரி டீன் அப்படிங்கிறவன் சாகணும், ஏன்னா அவன் வந்து நியாயமானவன் கிடையாது, இப்போ கூட போலீஸ் ஜெயில்னு ஏமாத்திட்டு ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான் அது இதுன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டக்குன்னு அதுக்கப்புறம் காலையும் கட் பண்ணிடுறான். ஐயோ, நம்ம என்னடா அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவனோட ஃபர்ஸ்ட் ரொட்டீன் லைஃபுக்கு வந்து வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் கூட ஐயோ அந்த டீனுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ அவனை பற்றி வந்து செக் பண்ணிக்கிறான். அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா, எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி அவனை பற்றி வந்து பார்த்துக்கிறான். இப்படியே அவனோட நார்மல் லைஃப் போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பார்த்தா இவன் நினைச்சது மாதிரியே டீனோட ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அது நியூஸ் பேப்பர்ல வருது. என்னன்னு பார்த்தா அவன் இறந்துட்டான்னு. அது மட்டும் இல்ல, அவன் எப்படி இறந்தான் என்ன ஆச்சுங்கிறத பத்தி யாருக்கும் தெரியல. அதை பத்தி இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம், கிடைச்சதுமே நாங்க வந்து சொல்றோம் அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் பேப்பர்ல போட்டிருப்பாங்க. இதை பார்த்ததுமே ஐயோ இதுக்கு நம்ம தான் காரணமா அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருது. இறந்து கிடந்தது வந்து அந்த ரிஹாப் சென்டர்ல தானே, அந்த இடத்துல போயிட்டு அங்க இருக்கிற ஒருத்தனுக்கு காசை கொடுத்து அவன் ஆட்டோப்சி பண்ணும்போது என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அது எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறான். அப்பதான் இவனுக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. ஆக்சுவலா அவன் இறந்து கிடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியுது. ஆக்சிடென்ட் இல்ல, அவனை தானே சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா அவன் குளிக்கும் போது இறந்திருக்கான். அது அவனோட வாயில ஃபுல்லா நொர. என்னடான்னு பார்த்தா பாதி சோப்பு அந்த பைப்புல முழுங்கி வச்சிருந்திருக்கு.
குடிச்சிட்டு என்னெல்லாம் பண்றோன்னு பாரேன், என்ன தெரியாத என்ன பண்றோன்னே தெரியாம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஷாம்பி வேற அவன் குடிச்சு வச்சிருந்திருக்கான் போல இருக்கு. ஆனா அது பாதி சோப்பு தான் இருந்திருக்கு. இதுல என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சோப்பு பிராண்ட் இருக்குல்ல, இதே சோப்பை தான் வந்து அந்த மிஸ் ஹார்ட் அவங்களும் வந்து யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. இதுவும் வந்து கண்டறியப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இதை தெரிஞ்சதுமே இவன் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஒருத்தனோட உயிரை வந்து நம்ம இப்படி எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரைக் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றான். இப்போ அவன் ஒரு மெசேஜை பார்க்குறான். அதுவும் ஹாரிகன் கிட்ட இருந்து வந்தது தான். இவர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா இவரோட அந்த ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும்ல, அதை போயிட்டு பார்க்கறதுக்கு இவனுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருந்துருப்பாரு. அந்த மெசேஜ் இவன் பார்த்ததுக்கு அப்புறமா அவரோட வீட்டுக்கு வந்து போறான். வீட்டுக்கு போயிட்டு அந்த சீக்ரெட் ரூம் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாவே அவரோட பழைய மெமரிஸ் இதுதான் வந்து எல்லாமே இருக்கு. சின்ன வயசுல இருந்து அவர் என்னென்னலாம் பண்ணியிருப்பாரு, என்னென்ன விஷயங்கள் அது எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, இவர் சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவர் யார்கிட்டயுமே பெருசா பழகி இருக்க மாட்டாரு, தனிமையிலேயே தான் இருந்திருப்பாரு. இது மாதிரி அவரை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்க வந்து இருக்குது. பார்க்கும்போது தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலாக இவர் ரொம்பவே தனிமையில் இருந்ததுனால கொஞ்சம் வருஷங்களாக தான் இவன் கூட இருந்து சந்தோஷமாக இருந்திருக்கிறாரு. அதனால அவர் ஒரு வேளை இந்த மாதிரி தனியாக இருக்கிறது பிடிக்காம என் கூட டச்சில் இருக்க நினைக்கிறாரு அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அவரோட கல்லறைக்கு போயிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி இனிமேல் தனிமையில் இருக்க வேண்டாம், நான் வந்து உங்கள் கூட என்றைக்குமே துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் எனக்காக கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கல்லறைக்கு போயிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு அங்கே இருக்கிற ஒரு பெரிய குவாரி அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து குதிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான். ஏன்னா நம்மளும் இறந்து போயிடலாம், அவர் கூட எப்பயும் இருக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறான். நல்ல வேலையா இப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் வந்து தோண வருது. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, அவரோட ஃபோன் அந்த ஃபோனை எடுத்து ஃபுல்லா தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுடுறான். இதுக்கப்புறமாவது நீங்க வந்து கொஞ்சம் நிம்மதியா இருங்க, ஏன்னா இறந்துட்டீங்க, அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் நீங்க நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். ரொம்பவே தனிமையில இருந்ததுனால நம்ம கிரைகோட கம்பெனி அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதனால அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட இவனை புரிய முடியாம தான் அந்த மெசேஜஸ் மூலியமா இவர் கூட வந்து டச்ல இருந்திருக்கிறாரு. அதுவும் நம்ம கிரைகுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா போதும் அவங்க எல்லாத்தையும் அவர் வந்து போட்டு தள்ளிட்டு இருந்தாரு. இதை தாங்கிக்க முடியாம நம்ம கூட டச்ல தானே இருக்க நினைக்கிறாரு, நாமளே அவர் கூட போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்த அவன் நல்ல வேலையா கடைசி நிமிஷத்துல போனை மட்டும் தூக்கி போட்டு நீங்க நல்லபடியா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அண்ட் தென் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.